ஐபிஎல்லில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் எளிதாக வென்றது. இதனிடையே மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவை தேசிய ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் இன்று சஸ்பெண்ட் செய்துள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. தரம்சாலாவில் சென்னை பஞ்சாப் அணிகள் இன்று மாலை பலப்பரீட்சை நடத்திய நிலையில் நடப்பு தொடரில் 11 போட்டிகளில் 10வது முறையாக சென்னை அணி கேப்டன் டாஸில் கோட்டை விட்டார். இதனால் பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணியில் ரஹானே 9 ரன்களிலும் கேப்டன் ருத்ராஜ் 32 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். சிவம் துபே முதல் பந்திலேயே ஆட்டமிழந்ததால் சென்னை அணி தடுமாறியது. எனினும் பொறுப்புடன் விளையாடிய ஜடேஜா 26 பந்துகளில் 43 ரன்கள் குவித்ததால் 20 ஓவர்களில் சென்னை 9 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன்கள் குவித்தது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தோனி வந்த முதல் பந்திலேயே ஹர்ஷல் பட்டேல் பந்து வீச்சில் கிளீன் போல்ட் ஆனார். 168 ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் பேட்டர்கள் சென்னை அணி பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன்கள் மட்டுமே பஞ்சாப் அணி சேர்த்தது. இதன் மூலம் 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. ஊக்கமருந்து சோதனைக்கு ஒத்துழைக்காததால் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவை தேசிய ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் இன்று சஸ்பெண்ட் செய்துள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா வெளியிட்டுள்ள வீடியோவில் சிறுநீர் மாதிரிகள் சேகரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலாவதியான கிட்டு மீது தேசிய ஊக்குமருந்து தடுப்பு ஆணையம் விளக்கம் கொடுக்க வேண்டும். இதை தவிர சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனது வழக்கறிஞர் உரிய நேரத்தில் விளக்கம் அளிப்பார் என அந்த வீடியோ பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.